உலக்க தாண்டி இருக்கிற இந்த டிவைஸோட பேர் கரண்ட் இல்லாமல் பேட்டரியில் ஒர்க் ஆகக்கூடிய மிக்சி. இதில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அதை இப்போ நம்ம சரி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்களா இது மிக்சி பேட்டரியில் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுதுன்ட்டு. உள்ளுக்குள்ளே வெங்காயத்தை கட் பண்ணி போட்டேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா பீஸ் ஆகி போச்சு. இந்த மாதிரி மிக்சி நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா அதோட பை லிங்கை நான் கீழே ஆட் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். சரி இப்போ வாங்க இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன். ஒரு 3-4 வருஷம் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆனே ஆகலை. என்னடான்னு கழட்டி பார்த்ததில் உள்ளுக்குள்ளே பேட்டரி ஊதி போயிருந்துச்சு. அதை தூக்கி போட்டு இந்த புது பேட்டரியை மாற்றி வச்சுருந்தேன். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஒர்க் ஆகலை. இதுக்கு முன்னாடி இந்த டிவைஸ்குள்ளே இருந்த பேட்டரியும் இப்போ நம்ம புதுசாக போட்டிருக்க பேட்டரியும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3.7 வோல்டேஜ் தான். ஆனால் இது 5 நிமிஷம் கூட சார்ஜ் நிற்க மாட்டேக்கு, டப்புன்னு சார்ஜ் காலையை போயிடுது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பேட்டரி 3.7 வோல்டேஜ், ஆனால் 1500 mAh. இப்போ போட்டிருக்க பேட்டரி இதுவும் 3.7 வோல்டு தான், ஆனால் mAh பார்த்தீங்கன்னா வெறும் 500 தான். நம்ம செல்ஃபோனில் எப்படி இவ்வளோ mAh பேட்டரி நல்லா சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்கிறோம், அதே போல் தான் எல்லா டிவைஸ்லையுமே இந்த பேட்டரியோட mAh முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. கடைசியாக புதுசாக போட்ட பேட்டரியில் 5 நிமிஷம் ஓடிக்கிட்டு இருந்த இந்த மிக்சியை அதிகப்படியான நேரம் ஓட வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற கால்குலேஷனை போட்டு இப்போ இந்த மிக்சியை 1/2 ஹவருக்கு மேலே கண்டினியூஸாக ஓடுற மாதிரி செட் பண்ணிட்டோம். இது எப்படி பண்ணோம், என்ன கால்குலேஷன் அப்படிங்கிறத நான் முழு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் என்னோடய ப்ரொஃபைல் கீழே இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.